வணக்கம் தீபிகா. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகின்றது. 2015ஆம் ஆண்டு சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் இந்த அம்மா உணவகம் கட்டப்பட்டது. மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகள், உடன் வரும் உறவினர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள், ஏழை எளியவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் அம்மா உணவகத்தில் காலை, மதியம், மாலை ஆகிய நேரங்களில் உணவு அருந்தி வருகிறார்கள். அதாவது மலிவு விலையில் வழங்கப்படும் இந்த உணவகத்திற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு அம்மா உணவகத்தில் மாலை மூடிவிட்டு காலை வந்து பார்க்கும்போது சுமார் 50 அடி நீளம், 22 அடி அகலத்திற்கு மேற்கூரை உள்ள பால் சீலிங் பெயர்ந்து விழுந்து மின்விளக்குகளும் மின் விசிறிகளும் சேதமடைந்து கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக மாநகராட்சி அலுவலர்கள் தகவல் அறிந்து மாநகராட்சி ஊழியர்கள் நேரில் வந்து சம்பவ இடத்தை பார்த்துவிட்டு சென்றுள்ளனர். மழையின் காரணமாக மேல்கூரை உள்ள பால் சீலிங் அதிகாலையில் இருந்து விழுந்து இருக்கலாம் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆட்கள் எவரும் இல்லாமல் பூட்டியிருந்த அம்மா உணவகத்தில் பால் சீலிங் இடிந்து விழுந்ததால் நல்வாய்ப்பாக உணவு அருந்த வருபவர்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதன் காரணமாக இன்று காலை அம்மா உணவகத்திற்கு எவ்வித உணவும் தயார் செய்ய முடியாதால் வாடிக்கையாளர்கள் உணவு அருந்த வந்தவர்களும் உணவு உண்ணாமல் வந்த பலரும் ஏமாற்றம் அடைந்து திரும்பி சென்றனர். மேலும் அம்மா உணவகத்தில் பால் சீலிங் உள்ளிட்டவர்களை எல்லாம் சரி செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 அல்லது 3 தினங்களுக்குள் பணி நிறைவு பெற்று எப்போதும் போல அம்மா உணவகம் செயல்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீபிகா.